என் பேர் தயாளனுங்க, புதுவண்ணாரப்பேட்டை ஆர்கனரி தொகுதி. அம்மாவுடைய உழைப்பால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் 30 ஆண்டு காலம் நின்றுது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு சில புல்லுரிகளாலோ எட்டப்பனுங்களாலோ ஆள்காட்டிங்களால தான் இந்த இயக்கம் இன்னைக்கு இதுவாக இருக்குது. இதை சரி கட்டினா சத்தியத்தாய் அன்னை சின்னம்மாவால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை கட்டி காக்க முடியும். அவங்களால தான் தொண்டர்களை அரவணைக்க முடியும். அவர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். கொள்ள கூட்டத்திலேருந்து காப்பாற்றணும்னா அம்மாவால் மட்டும்தான் முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் எங்கள் தொகுதியில் அம்மா தான் முதலமைச்சராக இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது சின்னம்மா தான் அந்த தொகுதியை அப்படியே பூ பூத்த மாதிரி வச்சுருந்தாங்க. பூக்காடாக இருந்த தொகுதி இன்னைக்கு சாக்காடாக இருக்குது. அங்கே தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மோசமான தொகுதியாக ஆர்கனைஸ் தொகுதி இருக்குது. அம்மா இருக்கும்போது அப்படி இல்லை, ஒரு லைட் அப்படி போச்சுனாவே ஒரு ஃபோன் பண்ணால் ஓடி அந்த அலறின்னு ஓடி அந்த செஞ்ச காலம் அம்மா ஆட்சியில். இன்னைக்கு அப்படி கிடையாது. 5 நாள் ஆனாலும் கரண்ட் வராது. கேட்டால் அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர், இது போயிடுச்சு, உங்களுக்கு கேபிள் போயிடுச்சு, நோண்டணும், இப்போ முடியாது, இப்படி தான் சொன்னாங்க. சாகர அங்கங்கே 10 அடிக்கு ஒரு தடவை பள்ளம் நோண்டி வச்சுக்கிறாங்க. பள்ளம் தான் எங்கே போனாலும் மக்கள் சைக்கிளில் போக முடியாது. அதுதான் இன்னைய என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இது திறக்கிறாங்களாம். அங்கே இப்போ விளையாட்டு அரங்கம் திறக்கிற MMDS சார்பா அப்படின்றாங்க. ஆனால் பிரயோஜனமே கிடையாது. அங்கே ரோடே சரி கிடையாது. அங்கே எப்படி தான் செய்வாங்கன்னே தெரியாது. அங்கே போய் நாங்கள் என்ன உடற்பயிற்சி பண்ண முடியும்? இவ்வளோ கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சி மாறினா அம்மாவுடைய கருத்தை பலப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அம்மா முன்னே நின்று செய்யணும். எங்களுக்கு அம்மா வந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது. இதை நாங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாருமே அதை உணர்ந்துட்டாங்க. இப்போ யாராலும் இந்த ஆட்சி அன்னைக்கும் சரி அம்மாவுக்கு பின்பலமாக இருந்தது நம்ம சின்னம்மா தான். இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பின்பலமாக இருக்கிறது சின்னம்மா தான் சொல்லி அவர் கரத்தை பலப்படுத்தணும்னு எல்லாருக்கும் வேண்டுகோள் விட்டு